ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஃபாலோ தி டெட்டோட ஃபைனல் பாட்டை தான் எடுத்து வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வீடியோ இருக்கும் அது பெயின் தர மாதிரி தெரிஞ்சா எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். இங்கே பாருட்டே, நான் சொல்கிறது நல்லா நீ கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னங்கிற மாதிரி கேட்டால், இது எல்லாத்துக்குமே ஒரு மூமெண்ட்டு காமனாக இருக்குது. இது எல்லாத்துலேயுமே உன்னோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. இதில் உனக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா, ஏதாவது குழு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அப்போ நம்மகிட்ட முழுக்க முழுக்க எல்லாரையுமே திங்க் பண்ணி பார்க்குறாரு. எனக்கு அந்தளவுக்கு எதுவுமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் கிட்ட நம்மகிட்ட பேசினா, இதில் எல்லாத்துலேயுமே நீ சம்மந்தப்படுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிலிக்ஸ் சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு நம்மகிட்ட ஃபிலிக்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே அந்த டே என்னென்ன நடக்கும் எல்லாத்தையுமே பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாரோ இல்லையோ ஃபிலிக்ஸ்கிட்ட சொல்லிடுவார். இந்த பர்சன்ஸ் எல்லாம் என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணாங்கங்கிறத நம்மகிட்ட ஃபிலிக்ஸ் கிட்ட சொல்லியிருந்திருப்பார். இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு கேர்ள் கூட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாள். அந்த கேர்ள் இப்போ வரைக்கும் மிஸ்ஸிங்கில் தான் இருப்பாள். அவள் எந்த பிளேஸில் இருக்கானுங்கிறதே தெரியல. இது அப்படியே இப்போ ஃபிலிக்ஸ் சொல்கிறாரு, இவங்க எல்லாருமே உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண பர்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்னா ஹயாங் சொல்கிறீங்க? ஆமாம், நீயே நல்லா ஒவ்வொருத்தரோட நேமையும் ஒவ்வொருத்தரோட பிக்கையும் நோட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவ்வளோரோட நேமையும் சொல்ல எல்லாருமே டெத் ஆனதுக்கு முதடே நம்ம டேட்டை ப்ரப்போஸ் பண்ண பர்சன்ஸாக தான் இருப்பாங்க. லாஸ்ட்டில் நம்ம ஜங்குக்கு முன்னாடி இன்னொரு கேர்ள் ப்ரப்போஸ் பண்ணி அந்த கோவத்தில் தான் நம்ம ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். அந்த மூமெண்ட்டை இப்போ நம்மகிட்ட திங்க் பண்ணுறாரு. இப்போ வரைக்கும் அந்த கேர்ள் எங்கே போனானுங்கிறது தெரியவே இல்லை. அதனால அந்த கேர்ள் மட்டும் மிஸ்ஸிங்கில் இருக்கிறா. இது அப்படியே நம்மகிட்ட திங்க் பண்ணி ஃபிலிக்ஸ் கிட்ட சொல்கிறாரு, ஆமாம் ஹயாங், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இவங்க எல்லாருமே என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண பர்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ இதில் நீ காமனாக இருக்கிற, அப்போ உங்ககிட்ட யாரெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம். உங்ககிட்ட ஜங்குக் ப்ரப்போஸ் பண்ணா அதுக்கப்புறம் தான் அவன் லவ்வை நான் ஃபீல் பண்ணவே ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லை ஹயாங், இன்னைக்கு நானே ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணி நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஜங்குக்கு என்னோடய பாய் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி சொன்னேன். நானே ஜங்குக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்கிறத கேட்டுட்டு, நீ தப்பு பண்ணிட்ட. முதல்ல ஜங்குக் சிங்கிளாக இருக்கான்னா எல்லா மெம்பர்ஸ் கூட இருக்கானாங்கிறத முதல்ல நோட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதோ இப்போவே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட என்ன செய்வார்னா, ரூமுக்குள்ளே இருக்க ஜங்குக்கை விட்டுட்டு எல்லாருமே ஃபுட்டு சாப்பிட தானே கீழே போயிருப்பாங்கங்கிற மாதிரி நம்மகிட்டையுமே நேராக கேண்டீனுக்கு சாப்பிட்ற பிளேஸ்க்கு வராரு. இந்த மாதிரி அங்கே பாய்ஸஸ் எல்லோரும் ஒரே டேபிளில் தான் அரேஞ்ச் ஆக்கி உட்காந்துருந்து ஃபுட்டை சாப்பிட உட்காந்துருக்காங்க. இதை நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு ரன் பண்ணபடி வந்தபடியே ஜங்குக் எங்கே அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு, ஜங்குக் இங்கே இல்லையே, ஃபுட்டு வாங்க போயிருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஜின்னு தான் ஜங்குக் காலேஜ்லேருந்து வந்ததுலேருந்து ஃப்ரெஷ்ஷப்பே ஆகலை, அதான் அவனை ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர சொல்லியிருக்கேன்டா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்ன ஜங்குக் ரூமில் சிங்கிளாக இருக்கானா அப்படிங்கிற மாதிரிட்டே கேட்டான். ஆமாண்டா, ரூமில் தானே இருக்கான், இப்படின்னா அவனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஜின்னு சொன்னால், நம்மகிட்ட அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா பாய்ஸஸ் எல்லாம் ரொம்ப டவுட் ஆகி, இப்போ என்னாச்சு நேராக அங்கேருந்து வந்தான், ஜங்குக்கை பற்றி முழுக்க கேட்டான், அப்புறம் இங்கேருந்து ரன் பண்ணபடி அங்கே மரம் ஓடுறான், என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் திங்க் பண்ணிவிட்டு நம்ம பாய்ஸஸ் மீட்டே ஃபாலோ பண்ணபடி ஃபுட்டை கூட சாப்பிடாம நேராக மேலே ரூமுக்கு தான் வருவாங்க. இந்த மாதிரி ரூமுக்கு இருந்தால் நம்மகிட்டே ரன் பண்ணபடி வந்தால் பாய்ஸஸ் நார்மலாக தான் வருவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தால் இப்போ நம்ம ஜங்குக் சைடு தான் காட்டுது. ஜங்குக் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு. இப்படி ஃப்ரெஷ்ஷப் பண்ணால் ஜங்குக்கு பின்னாடி தான் அந்த கோஸ்ட் நிற்குது, ஜங்குக்கு கில் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே ஹேரை ரப் பண்ணபடியும் நம்ம ஜங்குக் அந்த பாட்டப்லேருந்து வெளியே எந்திரிச்சு டவலெல்லாம் கட்டிட்டு ஒரு டவலை வச்சு கட்டிட்டு இன்னொரு டவலை வச்சு பாடி ரப் பண்ணபடியே ஹேரை ரப் பண்ணபடியே மிரர் முன்னாடி நிற்பார். இந்த மாதிரி நின்னா நம்ம ஜங்குக்கு பின்னாடி அந்த கோஸ்ட் நிற்கிறத நம்ம ஜங்குக்கால் இப்போ மிரரில் பார்க்க முடியுது. இதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக் ஷாக் ஆகி டக்குன்னு அப்படி திரும்பினோம். ஜங்குக்கோட நெக்க அந்த கோஸ்ட் அப்படியே கிரிப்பாக பிடிச்சி அந்த மிரரோட சேர்த்து லாக் பண்ணபடி ஜங்குக்கை கிக் பண்ணுற மாதிரி அடிக்க போகுது. இந்த மாதிரி அடிக்க போனால் அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணபடி நம்மகிட்ட உள்ளே என்ட்ராகிறாரு. அதாவது ரெஸ்ட் ரூம் டோர் இல்லை, ரூம் டோர், அவங்க இருப்பாங்களா அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ராகி ஜங்குக்கை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா ஜங்குக் ரெஸ்ட் ரூம்குள்ளே இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு நேராக ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்தான்.
வந்துட்டு இங்கே வர்றதுக்குள்ளே உன்னை கண்டிப்பாக நான் கில் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு திங்ஸ் எடுத்து நம்ம ஜங்கு கூட ட்ரெஸ்ஸை வேகமாக சொருக்க போகும். இந்த மாதிரி சொருக்க போனால் கரெக்டாக அந்த ரெஸ்ட் ரூம் டோரை ஓப்பன் பண்ணபடி நம்மகிட்டே வந்து நம்ம ஃபிலிக்ஸு கால் பேசிட்டு தானே இருக்காரு. அவரோட அந்த மொபைலில் பேசிகிட்டு இருக்கிறதுலையே ஸ்பீக்கர் ஆன் பண்ணுறதுனால அதில் வந்து இந்த கோஸ்ட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மேஜிக் வேர்ட்லாம் பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபிலிக்ஸ் 2-3 வேர்ட்ஸை பேசுகிறாரு. இந்த மாதிரி வேர்ட்ஸை பேசினா ஜேகேயோட ஹேண்ட்ஸில் இருக்கிற அந்த பிரேஸ்லெட்டுக்கு இன்னும் ஹெவி பவர் கொடுத்து ஜேகே அட்டாக் பண்ணிகிட்ருக்க அந்த கோஸ்ட்டை தூக்கி வீசுது. இப்போ நம்மகிட்டே கோஸ்ட்டை நேராகவே பார்க்குறாரு இந்த மாதிரி பார்த்தா நம்ம ஜேகே ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே இந்த ஃப்ளோரில் உட்காந்துருந்தாரு. இந்த மாதிரி உட்காந்துட்டு பயத்தில் அதுக்கப்புறம் எழுந்து ரெஸ்ட் ரூமை விட்டுட்டு டேயெல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ரெஸ்ட் ரூமுக்கு வெளியே வந்து அந்த மாதிரி டவலோட வெளியே வர ஜங்குக்கை நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் ரூம்குள்ளே என்ட்ராகி நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை நோட் பண்ணோம். நம்மகிட்ட ரெஸ்ட் ரூமுக்குலேருந்து வெளியே வந்து பெட்டில் இருக்க பெட்ஷீட் எடுத்து ஜங்குக்கோட பாடியை ஃபுல்லாக கவர் பண்ணபடி பிடிச்சிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருந்தா, நான் தான் அவனை கொஞ்சம் டீச் பண்ணலான்ட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ண போனேன். அது என்னென்னா அது ஓப்பனில் இருந்திருக்கு, க்ளோஸ் ஆகாமல், அந்த பயத்தில் தான் ஓடி வந்துட்டான் அப்படிங்கிற மாரி நம்மகிட்டே அப்படியே மாற்றி பேசுகிறாரு. இந்த மாரி பேசினா நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே டேயை பார்க்குறாரு. என்ன டே சொல்கிற? நீ என்கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டியா? அப்படிலாம் ஒன்றும் பண்ணலையே, ரூம்குள்ளே கோஸ்ட் அப்படிங்கிற மாரி சொல்ல வேண்டாம். நம்ம ஜங்கு கூட மோட்டர் க்ளோஸ் பண்ணபடி அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரட்டும், நீங்கள் எல்லோரும் போய் ஃபுட்டை சாப்பிடுங்கடாங்கிற மாரி சொன்னால் இதை நம்ம ஜின் நோட் பண்ணிவிட்டு, ஐயோ சார் டயாங், நீங்கள் முதல்ல அங்கேருந்து இங்கே வாங்க, அவன் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணட்டும், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களா என் பிரதர்கிட்ட அப்படிங்கிற மாரி ஜின்னு கேட்கவும் நம்மகிட்டே இருந்தாலும் அப்படியே அந்த பெட்ஷீட்டை ஜங்கு கூட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு ஜின்னுக்கிட்ட வந்துட்டு நான் ரூமுக்கு வெளியே நிற்கிறேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாரி ரூமுக்கு வெளியே நிற்கிறாரு. இந்த மாரி என்னென்னா பாருடா, ஹயாங் நான் இருக்க சொல்லையே பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன ஒரு கேரிங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னுமே போய் அவர் டோருக்கு வெளியே நிற்கிறாரு. இந்த மாதிரினா நம்ம ஜங்குக்குமே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக வெளியே வர்றாரு. இந்த மாதிரி வெளியே வந்தால் நம்ம டேயோட ஹேண்ட்ஸை நம்ம ஜங்குக்கு பிடிச்சிட்டு, ஏன் பொய் சொன்னீங்க, நீங்கள் பார்த்தீங்கல்ல, நீங்கள் பார்த்துருக்கணும், ஆமாம் உங்களோட மொபைலில் ஏதோ ஒரு பர்சன்ட் ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்களே, ஏதோ மேஜிக் வேர்டு மாதிரி தெரிஞ்சிச்சு உங்களுக்கு, அப்போ கோஸ்ட்டாக அழிக்கிறதுலாம் தெரியுமா, அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் தெரியுமா, நீங்கள் பார்க்க தானே செஞ்சீங்க, என்கிட்ட ஒரு கோஸ்ட் இருந்துச்சுல்ல, நீங்களாவது நான் சொல்கிறத நம்புவீங்களா டயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேசினோம். நம்ம ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே நம்மகிட்ட கப் பண்ணபடி பிடிச்சிட்டு, எங்கே பாரு ஜங்குக், என்னை பாரு, நீ பார்த்தது எதுவுமே உண்மை இல்லை, பொய் சொல்லாட்டிங்கிட்டு அது எனக்கு பிடிச்சி இருக்குச்சு, ஷார்ப்பான ஒரு திங்ஸை வச்சு என்னை கில் பண்ண வந்துச்சு, நீங்கள் அந்த பிளேஸ்க்குள்ளே கரெக்டாக வராட்டா நான் என்னத்துக்கு டெட்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பேசினா ஜங்குக்கோட மவுத்தில் நம்மகிட்ட ஃபிங்கரை வச்சுட்டு, அந்த வேடை வச்சு பேசாத, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு சின்னதாக கூட எந்த ஒரு மொமெண்ட்டும் நடக்க நான் அலோவ் பண்ண மாட்டேன், இங்கே பாரு, அது ஜஸ்ட்டு ஒரு இமேஜினேஷனை தான் உனக்கு தெரிஞ்சிருக்கு, நீ கொஞ்சம் பயந்த மாதிரி கத்துன சவுண்ட் எனக்கு கேட்ட போய் தான் நான் ரூமுக்குள்ளே வந்துட்டேன், நீ எல்லாத்தையுமே கொஞ்சம் தப்பாக எடுத்துக்கிற, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட வந்து எதுவுமே இல்லைங்கிற மாதிரியே பேசிக்கிட்டே ஜங்குக்கு ஹக் பண்ணபடியே நேராக ஃபுட்டு சாப்பிட்ற பிளேஸ் கூட்டு வர்றாரு. இதெல்லாம் ஹயாங்கிட்ட சொல்லாத, நான் இதெல்லாம் ஒரு மூமெண்ட்டே இல்லை, நீ சொன்னாலும் அதை நம்ப மாட்டாங்கங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிக்கிட்டே கரெக்டாக வந்து ஜங்குக்கு உட்கார வச்சுட்டு ஜங்குக்கு பக்கத்தில் நம்மகிட்டே உட்காருதாரு. இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே ரொம்ப நார்மலாக ஜாலியாக பேசி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஜங்குக்கு சாப்பிடவே தோணலை, ஒரு மாதிரி வியர்டாகவே இருக்காரு. இந்த மாதிரி இருக்கிறத பக்கத்தில் இருந்துகிட்டே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஃபுட்டை எடுத்து நம்ம ஜங்குக்கிட்டேயே ஃபீட் பண்ணி விட்றாரு. நான் தான் சொல்கிறோம்ல, அது ஜஸ்ட் இமேஜினேஷன் தான், மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஃபுட்டை இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ எல்லாருமே அவங்கவுங்க ரூமில் ஸ்லீப் பண்ணிட்டு இருந்தா. இப்போ அந்த ஹாஸ்டலுக்குள்ளே கரெக்டாக ஃபிலிக்ஸ் என்ட்ராகிறாரு. நேராக என்ட்ராகி டேயோட ரூம்கிட்ட வந்துட்டுருப்பாரு. இந்த மாதிரி டேயோட ரூமுக்கு வந்துக்கிட்டு இருக்க சொல்லியும் ஃபிலிக்ஸோட ஐஸ்க்கு எக்கச்சக்க கோஸ்ட்டு நம்ம ஃபிலிக்ஸ்க்கு தெரியுது. இந்த மாதிரி எல்லாருமே நோட் பண்ணப்படி வந்தா லாராயுமே ஃபிலிக்ஸ் பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா லாரா ஃபிலிக்ஸ் உள்ள என்ட்ராகிற மொமெண்ட்டை பார்த்துட்டு ஃபிலிக்ஸ் அப்படியே
டேயோட ரூமுக்கு போகாதபடி மறைக்கிறா. என்ன பண்ணுற ஃபிலிக்ஸ் இந்த பிளேஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போவே நினச்சேன் நீ ஏன்டா இருக்கணுன்ட்டு. நீ தான் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கீல் பண்ணிகிட்ருக்கியா? இங்கே பாரு ஃபிலிக்ஸ், என்னட்டே ரிஜெக்ட் பண்ணா நான் இந்த பிளேஸில் இந்த வேர்ல்டுலே இல்லாமல் டெட் ஆகிட்டேன். அப்போ டேயோட லைஃப்லேயும் யாரும் இருக்கக்கூடாது. அதை நீ டிசைட் பண்ணக்கூடாது லாரா, அது காட் டிசைட் பண்ணணும். அப்புறம் நீ பண்ணிகிட்ருக்கிறது தப்பு. இது என்னோட பிரதரோட லைஃப். நீ தேவையில்லாமல் ப்ளே பண்ணிகிட்ருக்க. நீ அந்த பிளேஸை விட்டு மூவ் ஆன் ஆகு. என் தேய்க்கும் ஜங்குக்கும் தேயை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணாமல் இந்த பிளேஸை விட்டு மூவ் ஆன் ஆகு அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் நம்ம லாரா கிட்ட பேசினா, நீ இப்படிலாம் சொல்லிட்டா பயந்துருவேண்ணா ஃபிலிக்ஸ். நீ எப்படி வேணாலும் என்னை மிரட்டு. டேய் கூட 1% நான் இருக்க அலோவ் பண்ண மாட்டேன். டேய் லவ் பண்ணுற பர்சண்டாக இருந்தாலும் கீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி லாரா செம கோமா கட்டுனா, ஃபிலிக்ஸ் அப்படியே ஒரு பவர் கட்டை போட்டு நம்ம லாராவை பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பவர் கட்டு போட வந்தால் அதுக்குள்ளே லாரா அந்த பிளேஸ்லேருந்து மறைஞ்சிடுவான். ச்சே, பவர் கட்டு போட்டு முடிக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் அப்படியே நம்ம ஃபிலிக்ஸு அப்படி ஒரு மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணபடி தான் லாராக்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாரு. அந்த பிளாக் மேஜிக்லாம் பிரேக் பண்ணபடி ஐஸை ஓப்பன் பண்ணால் நம்ம ஃபிலிக்ஸ் முன்னாடி ஜங்குக்கு நிற்கிறாரு. ஐயோ கோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்ம ஃபிலிக்ஸை பாட்டு கட்டுனோம். டேய் என்னை பார்த்தா கோஸ்ட் மாதிரி தெரியுதா? பின்ன இப்போ உங்களை சுற்றி எவ்வளோ டார்க் எனர்ஜி வந்துச்சு தெரியுமா? ஆமாம், என்னெல்லாமோ வித்தியாசமாக பேசுனீங்களே, என்ன பேசுனீங்க? நீங்கள் ஒரு கோஸ்ட்டா? ஏற்கனவே இங்கே என்ன ஒரு கோஸ்ட்டு டார்ச்சர் பண்ணுது, நீங்கள் என்னையும் கோஸ்ட் மாதிரி தெரியுது, என்னை கில் பண்ணலாம் வரலல்ல அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்ம ஃபிலிக்ஸ்க்கு நம்மகிட்டே வந்து ஜங்குக்கோட பிக்கை காட்டி இருந்திருப்பாரு. ஜங்குக்கை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் ஃபிலிக்ஸ் கொடுத்த அந்த ப்ரேஸ்லெட் இருக்கிறதையும் நோட் பண்ணிவிட்டு, நீ தான் டேயோட பாய் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஹை அது வேறு உங்களுக்கு தெரியுதா நான் தான் டேயோட பாய் ஃப்ரெண்டுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி வேறு சிரிக்கிறாரு. ஆமாம், நைட்டு 12 டைட்டு போல் இங்கே என்ன பண்ணுற? ஹலோ ஹயாங், அதை நான் கேட்கணும். இது என்னோட காலேஜி, இது என்னோட ஹாஸ்டல். நான் 12 போல் எதுக்காவது அவசரத்துக்கு வெளியே வந்திருப்பேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த பிளேஸில் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்கவும், ஜங்கு கிட்ட ஃபிலிக்ஸ் கிட்ட வந்தா நம்ம ஜங்குக்கு அப்படி பயந்து 2 ஸ்டெப் பேக் போகிறாரு. ஐயோ லிட்டில் பிரதர், நான் ஒன்றும் பண்ணலை, கிட்டவா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சே உங்களை பார்க்க சொல்லி ஒரு பயமாக இருக்குது, கிட்டலாம் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேயோட பிரதர்னு சொன்னாலுமா கிட்ட வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்னா டேயோட பிரதரா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வேகமாக ஃபிலிக்ஸ் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. நிஜமாலுமா நீங்கள் டேயோட பிரதரா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம், உன்னோட பாய் ஃப்ரெண்டோட பிரதர் தான் நான், அவனோட ஹயாங் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேக்கும் உங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆமாண்டா, நிறைய வித்தியாசம் இருக்கும், அதுக்காக நான் அவன் பிரதர் இல்லாமல் இருப்பேனா? ஆமாம், உன்னை ஒரு கோஸ்ட் அட்டாக் பண்ணுதுன்னு சொன்னியே, அந்த கோஸ்ட் ஒன்று எத்தனை டைம் அட்டாக் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு எப்போல்லாம் கோஸ்ட்டை பார்த்தாரோ அது எல்லாத்தையுமே 1 by 1 கேட்டுட்ருப்பாரு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தா இதை நம்மட்டே ரூமை விட்டு வெளியே வந்து நோட் பண்ணுறாரு. அப்போவே வாரேன்னு சொன்னார், இன்னும் ஏன் காலேஜுக்குள்ளே வரல, ஹாஸ்டலுக்குள்ளே வரலங்கிற மாரி நம்ம ஃபிலிக்ஸை தேடி வெளியே வந்தால் ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்மகிட்டே ரொம்ப ஷாக் ஆகி இங்கே என்னடா நடக்குதுங்கிற மாரி வேகமாக ஃபிலிக்ஸ் கிட்ட வேண்டாம் இந்த மாதிரி வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் வந்து நம்ம ஜங்குக்கு மேலே ஒரு பவரை போடவும் ஜங்குக்கு அப்படியே மயங்கி விழுறாரு. இந்த மாதிரி விழுந்தா ஃபிலிக்ஸ் அப்படியே நம்ம ஜங்குக்கு பிடிச்சா, ஹயாங் என்ன பண்ணிட்டீங்க அவனை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா, அது ஒன்றும் இல்லைடா, நான் வந்துட்டு போனது அவனுக்கு ஞாபகம் இருக்கக்கூடாதுல்ல, அதான் சும்மா ஒரு பவர் போட்டேன், அவன் ஸ்லீப் ஆகி எழுந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு ட்ரீம் மாதிரி தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அப்படியே பிராடஸ்டலே நம்ம ஜங்குக்கு தூக்க சொல்கிறாரு. நம்ம டேயுமே நம்ம ஜங்குக்கு பிராடஸ்டலே தூக்கினபடி நேராக அவரோட ரூமுக்கு தான் தூக்கிட்டு வர்றாரு. டேயோட பெட்டில் ஜங்குக்கு படுக்க வச்சுட்டு ஃபிலிக்ஸை நோட் பண்ணுறாரு. ஹயாங், இங்கே நடந்த மொமெண்ட், நான் இந்த பிளேஸில் லாராவை பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் சொல்லதுக்கு முன்னாடி சொன்னேன்.
எப்படிடா அதை கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ரெஸ்ட் ரூமில் வச்சு நம்ம ஜங்குக்கு கீல் பண்ண வர சொல்ல நம்ம டே தான் கோஸ்ட்டை பார்த்துருப்பாருல, அதனால லாராவோட ஃபேஸையுமே நம்ம டே நோட் பண்ணியிருப்பாரு. இதை இப்போ அப்படியே நம்ம டே சொல்கிறாரு, அது லாரா தான். அவள் கோஸ்ட் லுக்கில் இருந்தாலும் மிரரில் நான் அவளோட ஃபேஸை நல்லாவே என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அவள் என்கிட்ட சொன்னா, என் லைஃப்பில் என்ன தவிர வேறு யாரையுமே வச்சுக்க முடியாது, சூஸ் பண்ண உன்னை அலோவ் பண்ண மாட்டேன், அப்படியே நீ சூஸ் பண்ண அந்த பர்சன்ட் உன் லைஃப்பில் இருக்க மாட்டாங்கங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் என்னை பேசினா, என்னை திட்டுனான். ஆனால் நான் சும்மா ஒரு கோவத்தில் திட்டின மூமெண்ட்டுக்கு அவள் டெத் ஆகிட்டா. இப்போ ஒரு கோஸ்டாக இருந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற பர்சன்டெல்லாம் கீல் பண்ணிகிட்ருக்கா. என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்காகவே கில் பண்ணதே தப்பு. ஆனால் இப்போ என்னோடய ஜங்குக்கே கில் பண்ணுவேன்ட்டு அட்டாக் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் கொடுத்த ரோப்பும் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் கொடுத்த ரோப்புன்னு ஜங்குக்கு சேவ் பண்ணிட்டுருக்கு. கரெக்டான டயத்துக்கு மட்டும் இந்த பிளேஸ்க்கு வரல, கண்டிப்பாக ஜங்குக்கு இன்றைக்கி கில் பண்ணியிருப்பா. ஆனால் நான் கொடுத்த ரோப் பவர் ரோப் இல்லை. ஆனால் அவள் தான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, அழியதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஜங்குக்கு கில் பண்ணுவேனுங்கிற மாதிரி தான் உங்கள் பவரையே எதிர்த்து ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தா. என்ன சொல்கிறட்டே, ஏன்னா நான் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணலை ஹயாங், ஜங்குக்கு தான் லவ் பண்ணுறேன். எனக்கு ஜங்குக்கு தான் எல்லாமேங்கிற மாதிரி இப்போ திங்காக இருக்குது. ஜங்குக்காக எதை வேணாலும் பண்ணலான்ங்கிற மாதிரி திங்கிங்கும் இருக்குது. அதான் என்கிட்டேருந்து ஜங்குக்கு மொத்தமாக பிரிச்சுட்டா. இந்த வேர்ல்டில் ஜங்குக்கு இல்லாத இந்த மூமெண்ட், தன்னால் தான் ஜங்குக்கு டெத் ஆகிட்டானுங்கிற அந்த கில்ட்டி லைஃப் லாங் என்ன சும்மா விடாது. அதுக்காக தான் அவள் ஜங்குக்கு கில் பண்ணதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இன்றைக்கி நான் 2 ஐஸாலே பட்டுட்டேன், ஜங்குக்கு அவள் எந்த அளவுக்கு டார்கெட் பண்ணுறான்ட்டு. உங்கள் பிரேஸ்லெட்டோட பவரை தாண்டி அவளோட ஹோல் பவரையும் எடுத்து இன்றைக்கி ஜங்குக்கு கில் பண்ண வந்தா. கரெக்டான செகண்டில் நீங்கள் மேஜிக் வேர்டு சொல்ல போயிட்டா. அந்த பிரேஸ்லெட்டுக்கு இன்னும் ஹெவி பவர் வந்து அவளை அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகுச்சு. எல்லா டைமும் என்னால் என் ஜங்குக்கு பக்கத்தில் வச்சு பார்த்துக்க முடியாது, அவனை எப்போ பட்டாலும் என் கூடிய வச்சுக்கவும் முடியாது. லாராவை நான் ஏதோட்டு பண்ணணும், இல்லைனா லாரா என் ஜங்குக்கு ஏதோட்டு பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி இப்படி ஃபிலிக்ஸும் டேயும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ நம்ம ஜங்குக்கோட ரூமை காட்டினா, ஜங்குக்கு தான் ஃபிலிக்ஸ் வந்து பேசின அந்த வேர்ட்ஸ்லாம் ரீக்கப் ஆகுது. அந்த புக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே ரீட் பண்ணிக்கோ, அது உனக்கு யூஸ் ஆகும், அந்த புக்கை மறந்துடாது, எப்போதுமே பக்கத்தில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் வந்து நம்ம ஜங்குக்கு பேசிகிட்டு இருக்க சொல்ல ஒரு புக்கை கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம ஜங்குக்கு அது நல்லாவே ஃபீல் ஆகி டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணி அப்படியே பெட்டில் எழுந்து உட்காந்துட்டு, புக்கா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் இப்போ டேயோட ரூமில் தானே இருக்கார். அது நல்லா டேயோட ரூமில் இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்லேயே ஃபிலிக்ஸ் கொடுத்த புக் இருக்குது, அந்த புக்கை எடுத்து அப்படியே நோட் பண்ணிவிட்டு, அப்போ அதெல்லாம் ட்ரீம் இல்லையா, புக்கு ஏன் ஹேண்ட்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இப்படி பேசினா டே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஹேரை ரப் பண்ணப்படியே வெளியே வருவார். இந்த மாதிரி வரதை பார்த்துட்டு, என்னாச்சு ஜங்குக்கு காலேஜுக்கு கிளம்பலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் உங்கள் ரூம்லையா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பாட்டு எப்படி தெரியுது, ப்ரப்போஸ் பண்ண அடுத்த செகண்டே நைட்டே என் ரூமுக்கு நீ வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி, இல்லை நான் அங்கெல்லாம் வரல, இங்கெல்லாம் வரல, நான் கீழே தான் நின்றுக்கிட்டு இருந்தேன், என்கிட்ட ஒரு பர்சன் வந்துட்டு பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஒரு பர்சன் வந்துட்டு பேசினாங்களா, நான் தாண்டா வெளியே காரிடோரத்தில் நின்றுக்கிட்டு இருந்தேன், நீ ரூமுக்கு வெளியே வந்த, என்னை பார்த்தோன்னே என்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருந்த, அப்புறம் ரொம்ப ஸ்லீப்பிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக என் ரூம்குள்ளே வந்துட்டேன். அப்புறம் பெட்டில் உட்காந்து நார்மலாக எதையோ என்கிட்ட கொஞ்சம் காமெடியாக பேசிக்கிட்டே இருந்தேன், அப்படியே ஸ்லீப் பண்ணிட்டேன். என்கிட்ட பேசிகிட்டு இருந்த நீ ஸ்லீப் பண்ண மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு தான் அப்புறம் பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணேன், அப்போ ஸ்லீப் பண்ணாமல் இப்போ தான் எழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அங்கே போய் சொல்லாதீங்க, இந்த புக்கை நான் அந்த ட்ரீமில் தான் பார்த்தேன், பற்றியா நீயே ட்ரீம்ன்ட்ட அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கவும், போங்க அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அந்த புக்கை எடுத்து அப்படியே நம்ம ஜேகே ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ரீட் பண்ணால் எல்லாமே பிளாக் மேஜிக் தான், செமையாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்காட்ட ஒரு நம்ம ஜாலியாக வர என்ஜாய் பண்ணி ரீட் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி ரீட் பண்ணோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி கிளாஸுக்கு தான் இப்போ எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த மாதிரி கிளாஸுக்கு வந்தோம். கிளாஸ் 1 by 1 நடந்துட்டு இருந்தா, இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு ப்ரொஃபஸர் கூப்பிட்றாங்கங்கிற மாதிரி கூப்பிடவும், ஜங்குக்கு அப்படியே எழுந்து போனால் நம்ம சுகாரத்தை நோட் பண்ணிவிட்டு நானும் உன் கூட வரேன்டானுங்கிற மாதிரி எக்ஸ்கியூஸ் கேட்டு நம்ம ஜங்கு கூடயே கிளம்பி போகிறாரு. இந்த மாதிரி போனால் நம்ம ஜங்குக்கு நேராக ஃபோர்த்ஸ் ரூமுக்கு தான் போகிறாரு. ஃபோர்த் சார் தான் கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி ஃபோர்த்ஸ் ரூமுக்குள்ளே போனால் அங்கே நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே இருக்காங்க. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு தான்
இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, என்னை ஏதோ ப்ரொஃபஸர் கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்துட்டு பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. எதுக்காக டயாங் என்ன இந்த பிளேஸ்க்கு வர வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், பாருடா ஆ ஏன்டா டேய் நாங்கள் அவ்வளோ பேர் இங்கே தானடா இருக்கிறோம், அது என்னடா வந்த உடனே பாய் ஃப்ரெண்டு கிட்ட போய் நிற்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பேசவும், ஹயாங் சரிடா சரிடா உன் பாய் ஃப்ரெண்ட்ட டைம் போடுற வரைக்கும் பேசு, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் கலாய்க்கிறாரு. இந்த மாதிரி கலாய்ச்சான். டேய் என்னடா அவன் என் பாய் ஃப்ரெண்டு, அவனையே கலாய்க்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிட்டே பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்ம ஜங்குக் டக்குன்னு டேயை டைட்டாக ஹக் பண்ண போய்டி, ஐயோ டே இப்படிலாம் பேசுறதை கேட்க சொல்ல எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி டைட்டாக ஹக் பண்ணுவாரா. இந்த மாதிரி ஹக் பண்ணுறது லராவுக்கு பிடிக்கல. அவள் செம்ம கடுப்பாகிறா. கோமாகி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு இருந்தான். நம்ம டேட்டாம் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணபடி ஜங்குக்கோட ஃபேஸை கட் பண்ணபடி, ஜங்குக் நான் உன்கிட்ட ஒரு சின்ன குட்டி சர்ப்ரைஸ் பண்ணலான் இருக்கிறேன். நாங்கள் எல்லோருமே இன்றைக்கி கிளப்புக்கு போகிறோமா, ஜாலியாக என்ஜாய் பண்ண அந்த பிளேஸ்க்கு நீயும் வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா சரி போகலான்ங்கிற மாதிரி இப்படி எல்லாருமே பேசி முடிச்சு அங்கே டைம் ஸ்கிப் ஆகி நம்ம டேஸ்ட் சொன்ன மாதிரி பாய்ஸஸ் எல்லாருமே கிளப் மாதிரி இருக்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் போகிறாங்க. ஜாலியாக ட்ரிங்க் பண்ணப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ஜங்கு பக்கத்தில் தான் நம்ம டே நிற்கிறாரு. டே ஜங்குக்கு விட்டு ஒரு செகண்ட் கூட மூவ் ஆன் ஆகலை. இந்த மாதிரி மூவ் ஆன் ஆகாமல் ஜங்கு கூட இருக்கிற மொமெண்ட் ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேயோட ஷோல்டரில் ஹிட்ட வச்சபடியே லைட்டாக ஹக் பண்ண பொசிஷன்லேயே டே பக்கத்துலேயே நின்று ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம டே தான் அப்படியே அந்த பிளேஸில் எல்லா பர்சன்ஸுமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்கு கூட சீக்ஸில் கிஸ் பண்ணவும் ஜங்குக்கு அப்படியே திரும்பி என்ன பண்ணுறீங்க டே அப்படிங்கிற மாதிரி கேட்டால், ஏன்டா பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் கிஸ் கூட பண்ணக்கூடாதா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் கிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்குமே நம்ம டேயோட சிக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணோம். நம்ம டே என்ன செய்வார்னா, இந்த மாதிரி கிஸ்லாம் யார்டா எதிர்பார்ட்டானுங்கிற மாதிரி டே நம்ம ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணப்படி லிப் லாக் பண்ணுவார். இந்த மாதிரி லிப் லாக் பண்ணால் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த லாரா செம்ம கடுப்பாகி அந்த கிளப்பில் இருக்க ஹோல் மிரர் திங்ஸும் ஒட்டைகிற மாதிரி ஹெவி பவர் விடுறான். இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்து அங்கே இருக்க பாய்ஸஸ் மற்ற மெம்பர்ஸ் எல்லோரும் ஷாக் ஆகி அங்கேருந்து ரன் பண்ணப்படி கிளப்பை விட்டு வெளியே போனால் இப்போ நம்ம பாய்ஸஸ் மட்டும்தான் அந்த பிளேஸில் இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஜங்குக்கு ரொம்ப பயந்து போய் டேயை நோட் பண்ணால் இப்போ நம்ம டேக்கு முன்னாடி தான் அந்த கோஸ்ட் லாரா நிற்கிறான். செம்ம கோவமாக நம்ம ஜங்குக்கை பார்த்து முறைச்சிட்ருக்கா. நானும் சரி போனா போடுன்னு பார்த்தா என்னையை வெறுப்பித்துட்டு இருக்கியாடா நீ? என் லவ்வை உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஆனால் அவன் லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பியா? கிஸ் பண்ணுறியா நீ? முன்னாடியும் உன் ஜங்குக்கு துடிக்க கில் பண்ணுறேன், நீ என்ன பண்ணுறனுங்கிறத பார்க்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அங்கே இருக்கிற நிறைய திங்ஸஸ்லாம் இருக்கும்ல, இப்போ உடஞ்ச மிரர் பீசஸ் அது அவ்வளோத்தையும் மொத்தமாக காற்றுல பறக்க வைக்கிது. இந்த மாதிரி பறக்க வைக்கிறத பார்த்து பாய்ஸஸ் எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா கோஸ்ட்டை நேராக பார்க்குறாங்கள, அந்த ஷாக்கிங்லேயே நோட் பண்ணால் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி பயத்தில் நோட் பண்ணேன். இதுக்கு மேலே உங்கள் 2 பேரையும் ஒன்றா இருக்க விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரியும் ஹெவி பவரை போட்டு டே குக்கு அப்படி பிரிச்சா டே ஒரு பக்கமாக போய் விழுறாரு, ஜங்குக்கு ஒரு பக்கமாக போய் விழுறாரு. ஜங்குக்கு பார்த்து அப்படியே திரும்புது. டேயோட லவ்வரா நீ? டேயோட பாய் ஃப்ரெண்டா நீ? அந்த டேக்கு ஹில்லுன்னா என்ன, பெயின்னா என்னங்கிறத இன்னைக்கு நான் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம கொடூரமாக அப்படியே அந்த மிரர் பீசஸையும் வச்சு நம்ம ஜங்குக்கு அட்டாக் பண்ண வர மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜின் ரொம்ப பயங்கரமாக கத்தி கதறி அழுறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க என் பிரதர் எதுவுமே பண்ணாதனுங்கிற மாதிரி ஜங்குக்கு முன்னாடி வந்து ஜின் அப்படியே கவர் பண்ணவும் நம்ம ஜின்னை புஷ் பண்ணி தூக்கி வீசுது. இந்த மாதிரி வீசினோம் நம்ம ஜங்குக்கு அப்படியே பயந்தபடியே பேக் சைடாகவே நடக்கிறது. இந்த மாதிரி நடந்தோம். அந்த மிரர் பீஸ் எல்லாமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ஜங்குக்கு அட்டாக் பண்ணுது. இந்த மாதிரி அட்டாக் பண்ணால் அந்த மிரர் பீசஸ் எல்லாத்தையுமே ஒன்றுமே இல்லாதபடி மறைச்சி காற்றுல காணாமல் போகிறபடி பண்ணப்படி அந்த பிளேஸ்க்குள்ளே ஃபிலிக்ஸ் சென்றாகிறாரு. இந்த மாதிரி ஃபிலிக்ஸ் சென்றாகிறத பார்த்துட்டு கீழே விழுந்துட்டு ஃபிலிக்ஸை பாயிண்ட் பண்ணபடி ஏதோ மேஜிக் வேர்டு சொல்கிறாரு.
ஃபிலிக்ஸ் தான் நம்ம டேக்கு அந்த மேஜிக் வேர்டை சொல்லியும் கொடுத்துருப்பாரு. நான் உள்ளே என்றானதோட அந்த மேஜிக்கை சொல்லி லாரா கிட்ட நீ வரணும், 2 பேருமே அவளுக்கு பவர் கட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதை தான் இப்போ நம்ம டேயும் பண்ணுறாரு. இது ஃபிலிக்ஸ் போட்ட பிளான். இந்த மாதிரி பவர் கட்டு போடுறத பார்த்துட்டு லாரா ரொம்ப காண்டாகி டேயை பயங்கரமாக பவர் கொடுத்து, நான் ஃபிலிக்ஸ் கிட்ட ஹெவி மேஜிக் இருக்குது, டே ஜஸ்ட் மேஜிக் வேர்டை தான் சொல்லிட்டு இருக்கிறதுனால நம்ம டேயை பயங்கரமாக அட்டாக் பண்ணி அந்த பவர் கட்லேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுவான். இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு ஃபிலிக்ஸ் இன்னும் ஹெவி பவர் கொடுத்தா நம்ம டே வீக்காக இருக்கிறவர், அவருக்கு மேஜிக்லாம் தெரியாதுங்கிற இந்த மூமெண்ட்டுக்கு ஹெவியாக நம்ம லாரா டேயை அட்டாக் பண்ணி தூக்கி வீசினா ஆப்போசிட் வால்லவே நம்ம டே முட்டி அப்படி கீழே வந்தோம். பாய்ஸஸ் எல்லோரும் கரெக்டாக நம்ம டே கிட்ட வந்தோம். ஃபிலிக்ஸையுமே ஒரு பவர் கொடுத்து தூக்கி வீசிட்டு நான் அழிய போகிறது உறுதி, அதுக்கு முன்னாடி இந்த ஜங்குக்கு நான் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி ஜங்குக்கு கில் பண்ண வரா. அந்த மாதிரி கில் பண்ண வேண்டாம். ஜங்குக்கு பயந்து போய் அங்கேருந்து போகலான்ங்கிற மாரி மூவ் ஆனானா அங்கிட்ட இங்கிட்டுன்னு எங்கேயுமே நகர முடியாத அளவுக்கு எல்லா பக்கமும் ஏதோ மிரரை வச்சு அடைச்ச மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஜங்குக்கு எங்கிட்டுமே நகர முடியாத மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக் பேக்லேயே லாராவை நோட் பண்ணா, எங்கே பாரு ஜங்குக்கு நீ ரொம்ப பேட் லக் பர்சன்ஸ், ஏன்னா நீ டேயை லவ் பண்ணது தப்பு. டேயை நீ லவ் பண்ணாமல் திங்க் பண்ணாமல் இருந்திருந்தா இந்த வேர்ல்டில் நீ ரொம்ப குட் பர்சன்டாக இருந்திருப்ப, குட் லக் பர்சன்டாக இருந்திருப்ப. பேட் லக் பர்சன்ஸ் இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி இப்படி பேசிக்கிட்டே அப்படியே அவளோட ஹேண்ட்ஸை மூவ் ஆன் பண்ணோம். அங்கே இருக்கிற ஒரு நைஃப் பறந்து லாராவோட ஹேண்ட்ஸில் உட்காருது. ஆசைப்படுற பொருள் அது உனக்கு கரெக்டான பொருள் இல்லை ஜங்குக், நீ ஆசைப்பட்டது தப்பு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கோட செஸ்ஸில் அப்படி வேகமாக சொர்க்க வேண்டாம். நம்ம ஜங்குக் டக்குன்னு அவரோட ஹேண்ட்ஸை வச்சு செஸ்ஸை மறைச்சபடி பிடிப்பார், பயத்தில் அப்படி ஹக் பண்ணபடி பிடிப்பார். இந்த மாதிரி பிடிச்சோம். இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் கொடுத்த பாருல ஃப்ரேஸ்லெட், அதில் அந்த நைஃபு சொருகும். அதனால கோஸ்டோட பவருக்கும் ப்ரேஸ்லெட்டோட பவருக்கும் ஹெவி இதாகி ப்ரேஸ்லெட் பயங்கரமாக டேமேஜ் ஆகி வெடிக்கும். இந்த மாதிரி வெடித்தா அவள் லாரா ரொம்ப தூரமாக போய் விழுந்தா ஜங்குக்கு அப்படியே எழுந்து நிற்கிறாரு, ஹோல் பயட்டிலே நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா இப்போ கீழே விழுந்த நம்ம டேக்கிட்ட நின்ன பாய்ஸஸ் எல்லாருமே ஜங்கு கிட்ட வந்துட்டாங்க. ஏன்னா லாரா தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கிறது இப்போ தெரிஞ்சிச்சுல, அதனால ஜங்குக்கு சேவ் பண்ணுங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் ஜங்குக்கு முன்னாடி வந்துட்டு, இங்கே பாரு லாரா, நீ தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்க, நீ தான் தேவையில்லாமல் உன்னோட லைஃப்பை ஏன் பண்ண, இதில் எங்கே யார் மேலே எந்த தப்புமே கிடையாது, முக்கியமாக டே மேலே எந்த தப்புமே கிடையாது, நீ பண்ணுறது எல்லாமே தப்பாக இருக்குது, எதுக்காக ஜங்குக்கு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுற, நீ தான் எல்லா பர்சன்ஸையும் கில் பண்ணிகிட்ருக்கியா, நீ நீ ஹியூமனாக இருந்தாலுமே கோஸ்ட் மாதிரி தானே நடந்துக்கிட்ட, அதுதான் கோஸ்ட்டாக மாதிரியும் உன்னோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நம்ம லாரா பிடிச்சி திட்டுனா, என்னடா அவளை வேறு சேர்ந்து என்ன திட்டிகிட்டு இருக்கீங்கிற மாதிரி ஒரு கோபத்தில் ஹெவி பவரை கொடுத்து அவ்வளோ வரைக்கும் தூக்கி வீசுகிறான். இப்படி தூக்கி வீசிட்டு சரி போனால் போது டேயோட லவ்வரை மட்டும் பனிஷ் பண்ணிட்டு போயிடலான்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக டேயை பார்த்து திரும்புதா. இப்படி திரும்பினா டே அந்த தரையில் தான் அடிப்பட்ட பிளேஸ்லேயே அப்படி உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தேன். டே பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் அவ்வளோ கொடூரமான லுக்கோட டே கிட்ட என்ன டேயா இப்போ பக்கம் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கேனா இல்லை இன்னும் டர்ட்டியாக இருக்கேனா, ரொம்ப உன் ஃப்ரெண்டு மேலே உன் பாய் ஃப்ரெண்ட் மேலே கூட இருக்கவங்க மேலே ஓவர்லாம் விட்டுருக்கல நீ, உன் பாய் ஃப்ரெண்டை மட்டும் நான் கீல் பண்ணிவிட்டு உனக்கு பெயினை கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் பேட் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாரு, உன் கூட எப்போ ஜாயிண்ட் ஆனாங்களோ அப்போதுலேருந்து மடி ஒட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அவ்வளோ வரையும் உன்னை விட்டு மூவ் ஆனாக்கிட்டா கில்ட்டியில் நீ துடிப்பல்ல, தன்னால தான் இந்த லாரா என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாய் ஃப்ரெண்ட், என்னோட ஹயாங் எல்லாரையுமே கில் பண்ணிட்டா. என்னால் இந்த மொமெண்ட்டை எப்படி மறக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நீ க்ரை பண்ணுவல்லட்டே சொல்கிறா. க்ரை பண்ணுவல்ல, அவ்வளோ விரும்பி டெத் ஆகிட்டாங்கன்னா உடஞ்சி போய் க்ரை பண்ணுவல்ல அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவளோட பவரை மொத்தத்துக்கு கொடுக்க அங்கே நிறைய டேமேஜ் ஆகி உடஞ்சிருக்க மிரர் பீசஸ்ஸு, ஷார்ப்பாக இருக்கிற இந்த நைஃபு, ஊசிங்க அப்படிங்கிற மாதிரி அது கிளப்பு தானே, அதில் நிறைய திங்ஸ்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே அதாவது ஒரு பர்சன்ட் அட்டாக் பண்ண டேமேஜ் ஆகிற அவ்வளோ திங்ஸுமே அப்படியே ஃப்ளோர்லேருந்து பறக்குது. அடடாண்டா இப்போ நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பர்சன்ஸையும் அட்டாக் பண்ணுற மாதிரி புஷ் பண்ணி அந்த மிரர் பீசஸ்ஸு, அந்த நைஃபு, ஊசி இது எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தரோட நெக்குக்கிட்ட செஸ்ஸுக்கிட்ட பறக்க வைக்கிறான். இந்த மாதிரி பறக்க வச்சுட்டு ஒரே டயத்தில் மொத்த பர்சன்ஸுமே துடிக்க டெத்தாக போகிறாங்க.
நீ ஒவ்வொருத்தராக டெத் ஆகிறத பார்த்துலாம் பெயின் ஆகாது, அவ்வளோ வெறும் ஒரே டயத்தில் டெத் ஆகிறத பார்த்து ரொம்ப ஃபீல் ஆகு அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவ்வளோ வெறுமே கில் பண்ணுற மாதிரி அட்டாக் பண்ணுவாளா. அந்த மாதிரி அட்டாக் பண்ண ஃபிலிக்ஸ் இந்த பிளேஸில் அப்படி எழுந்து அந்த அட்டாக் பண்ணுற திங்ஸ் எல்லாத்துக்குமே வேறு ஒரு பவர் போட்டு மூவ் ஆன் பண்ணுறாரு. இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணால் இதை பார்த்து லாரா செம கடுப்பாகி மொடல ஒன்றை போட்டு தள்ளுறான்றானுங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் கூட ஃபைட் பண்ணுறான். இந்த மாதிரி ஃபிலிக்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தான். இதை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஃபிலிக்ஸை நோட் பண்ணால் என்ன பண்ணிகிட்ருக்க ஜொங்குக், என்ன பண்ணிகிட்ருக்க, நான் தான் உன்ட்ட அப்போவே சொன்னோம்ல நான் கொடுத்தது எல்லாத்தையும் ரீட் பண்ணியா பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிலிக்ஸ் கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா அப்போ தான் நம்ம ஜொங்குக்கு ரீகப் ஆகுது. டேயோட ரூமில் ஹேண்ட்ஸில் ஒரு புக்கை வர வச்சுருப்பாரு, அதை கூட ரீட் பண்ணிவிட்டு நல்லா இருக்குங்கிற மாதிரி டேட்டை பேசியிருப்பார்ல, அதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் நான் அது உனக்கு இந்த பிளேஸில் நம்ம ஹெல்ப்புக்காக உனக்காக கொடுத்த அந்த புக்கு அது எல்லாமே டார்க் மேஜிக். அந்த வேர்ட்ஸ் நான் இப்போ சொல்கிற எல்லா வேர்ட்ஸுமே உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நான் என்ன மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணுறேனோ அந்த மேஜிக் வேர்டை திரும்ப நீ சொல்லு, 2 பேரும் சேர்ந்து தான் இவ்வளோ அழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ஷாக் ஆகி என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். ஜின்னுமே என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி டே ஹயாங் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, ஜங்குக்கு ஒன்று ஒன்றை மாதிரி கோஸ்ட் ஹண்டர் கிடையாது, அதை நீ டிசைட் பண்ணக்கூடாது, நாங்கள் தான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் ஹோல் கான்ஃபிடென்ஸ் வச்சுக்கோ, லாராவை அட்டாக் பண்ணு, நான் சொல்கிற பிளாக் மேஜிக் வேர்டை திருப்பி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு பிளாக் மேஜிக் வேர்டு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஜங்குக்கு பயந்துக்கிட்டு என்னால் அதை செய்ய முடியாது, அப்படிலாம் எனக்கு ஒரு வேர்டுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இப்படி பேசினா ஃபிலிக்ஸ் ஹெவி அட்டாக் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எனக்கு கிடைக்காத ஒரு திங்ஸ் யாருக்குமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோவத்தில் இவ்வளோ நேரம் எல்லாரையுமே கில் பண்ணிட்டு இருந்த லாரா இப்படி பக்கத்தில் பாய்ஸஸ் நிற்கிறாங்கல்ல, அதில் டே நிற்கிறாருல, டேயோட நெக்கை அப்படியே பிடிச்சி கிரிப்பாக இறுக்கி மேலே மர தூக்குறான். எனக்கு கிடைக்கல டே நீ, அப்போ இந்த வேர்ல்டில் நீ மட்டும் இருந்து என்ன பண்ண போகிற, நீயும் டெட் ஆகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை கீல் பண்ணுற மாதிரி நெக்க இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு இங்கே பாருலரா என் பிரதரை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஃபிலிக்ஸ் கட்டுனோம். அப்போ என்ன விட்றா அப்படிங்கிற மாதிரி லாரா ஃபிலிக்ஸை பற்றி பேசினோம். நம்ம டே தான் அவளோட ஹேண்ட்ஸ் எடுக்கவோ இவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, இந்த மாதிரி பண்ணாலுமே அவள் கோஸ்ட் இல்லை, அதனால அவளோட பவரால் தான் நம்ம டே அப்படி நெக்க பிடிச்சி இருக்கிருக்கான். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு ரொம்ப பயந்து போய் ஃபிலிக்ஸை நோட் பண்ணால் இப்போவாவது வாயை திறந்து மேஜிக் வேர்டாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஃபிலிக்ஸ் கத்துறாரு. இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு நம்ம ஜொங்குக் டேயை நோட் பண்ணிவிட்டு டேக்காவது நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிற மாதிரி அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணபடி இப்போ ஃபிலிக்ஸ் ஒரு மாதிரி மேஜிக் பண்ணுவார்ல, அதே மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ண பொசிஷன்லேயே அந்த பிளாக் மேஜிக்கில் ஸ்டெப்லாம் போடுறாரு. ஸ்டெப் போட்டு பிளாக் மேஜிக்கை பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ண ஃபிலிக்ஸோட ஐஸ் எப்படி ஒரு மாதிரி எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகிருக்கோ அதேமாரி நம்ம ஜங்குக்கோட ஐஸும் அப்படியே எல்லோ கலரில் பிளிங்க் ஆகுது. இந்த மாதிரி பிளிங்க் ஆனால் இதை பார்த்து அவ்வளோ வெறும் ஷாக் ஆனால் ஃபிலிக்ஸோட பவரோடு சேர்த்து இப்போ நம்ம ஜங்குக்கோட பவரும் ஆட் ஆகிறதுனால டேயை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம லாரா அந்த பவரோட பெயின் தாங்கிக்க முடியாமல் டேயை விட்டுருவா. இந்த மாதிரி விட்டான், நீ தப்பு மேலே தப்பு பண்ணிட்ட லாரா, உன்னோட பனிஷ்மெண்ட் எங்கே 2 பேரோட ஹேண்ட்ஸால் தான்ங்கிற மாதிரியும் 2 பேருமே பயங்கரமான பிளாக் மேஜிக் வேர்ட்ஸை சொல்கிறாங்க. ஃபிலிக்ஸ் என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரோ அதே பிளாக் மேஜிக் வேர்ட்ஸ் அப்படியே நம்ம ஜங்குக்கு ரிப்பீட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணால் 2 பேரோட பவரும் ஹெவி இதாகி அந்த பிளேஸ்லேயே லாரா மொத்தமாக அழிகிறா. இந்த மாதிரி அழிஞ்சான். இப்படி அழிகிற அந்த ஃபோர்ஸ்க்கு ஃபிலிக்ஸ் ஒரு பக்கமாக போய் விழுந்தா ஜங்குக்கு ஒரு பக்கமாக போய் விழுறான். இங்கே கட்டாகி இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் கட்டுறாங்க. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் காட்டினா ஃபிலிக்ஸ் அப்படியே ஐயை ஓப்பன் பண்ணி பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஹயாங் உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படிங்கிற மாதிரி டே ஹக் பண்ணேன். இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே நம்ம ஃபிலிக்ஸை நோட் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம ஃபிலிக்ஸ் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் பக்கத்தில் தான் இருக்கானுங்கிற மாதிரி பக்கத்து பெட்டில் இருக்க ஜங்குக்கு காட்டுறாரு. இப்படி காட்டுனா நம்ம டே தான் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு ஹயாங், ஜின்னு சொன்னான் அவனால் கோஸ்ட்டை பார்க்க முடியும்ன்ட்டு, ஆனால் நீங்கள் எப்படி ஒன்னாலேயே அந்த பிளாக் மேஜிக்கை பண்ண முடியும் அப்படிங்கிறது இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கை பற்றி உங்களுக்கு எப்படி இப்படி தெரிஞ்சிச்சு, அவனாலேயே உங்களே மாதிரி ஒரு கோஸ்ட் அழிக்கிற ஹண்டர் மாதிரி மேஜிக் பண்ண முடியுங்கிறது இப்படி தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி கேட்குறாரு. எல்லாருமே அதே டவுட்டில் கேட்டால் நான் அன்றைக்கி நைட் அவனை மீட் பண்ண சொல்லி அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா அவன் என்கிட்ட பேச சொல்ல என்னைய மாதிரி இருந்தான், அவனோட ஐஸ்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற
அடே பவர் இருந்துச்சு. அதனால தான் அவனால் நார்மலாக எல்லா கோஸ்ட்டுமே பார்க்க முடிஞ்சிச்சு. அவன் குட் கோஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், பேட் கோஸ்ட்டை அழிக்க முடியும். அந்த பவர் அவன்கிட்ட நார்மலாகவே இருந்துச்சு. ஜாலியாக அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்க சொல்லையே அவனோட பவரையுமே நான் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ அவனுக்குள்ளே பவர் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணேன். அதனால தான் என்னோட அந்த மேஜிக் புக்கை அவன் ஹேண்ட்ஸில் கொடுத்து அதை ரீட் பண்ணி வச்சுக்கோன்னு சொன்னேன். ஆனால் ஜஸ்ட் அவன் ரீட் தானே பண்ணா. டே, அதெல்லாம் ஜஸ்ட் வேர்ட்ஸ் கிடையாது, எங்களோட சோலோட கலந்த ஒரு பவர். அவனை ரீட் பண்ண சொன்னதே அதுக்கு தான். அப்போ தான் அது அவனோட சோலோட மிக்ஸ் ஆகுன்ட்டு. அதான் அவன் சோலோட அது மிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால தான் நான் போட்ட பிளான் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகி லாரா அந்த பிளேஸை விட்டு மொத்தமாக அழிஞ்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜொங்குக்கு அப்படியே ஐயை ஓப்பன் பண்ணி என்னடா நம்ம கிளப்பில் இருந்தவங்க எங்கே இருக்கோங்கிற மாதிரி டவுட்டில் எழுந்து உட்காண்டான். ஜங்குக்கிட்ட அங்கே நடந்த எதையுமே நம்ம சொல்லாண்டான். அவன் இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பவர் எடுத்து அட்டாக் பண்ணியிருக்கிறதுனால அவனுக்கு எந்த ஒரு மெமரியுமே ரீக்கப் ஆகிருக்காது. நம்ம அவனுக்கு ஞாபகப்படுத்தினா அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே திங்க் பண்ணி அவன் பார்த்து கண்டுபிடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் அளவும். இப்போ நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே ஜொங்குக்கிட்ட வந்துட்டு ஜொங்குக்கு இப்போ நார்மலாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசினா, நான் நார்மலாக தான் இருக்கேன், ஆனால் பட் எனக்கு ஹெட் ஐ கார்டாக மாதிரி இருக்குது. ஆமாம், நம்ம கிளப்பில் தானே இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே மறந்தபடியே கேட்குறாரு. இதை நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவன் பேசுகிறான். ஏன்னா அவ்வளோ பவர் அவனோட பாடியில் ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கான். கண்டிப்பாக அவனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்காது, நீங்கள் எதுவுமே ஞாபகப்படுத்தாத வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகும். இப்போ இப்படி ஒரு 3 மந்த் 4 மந்த்துக்கு மேலே ஃபாஸ்ட் ஆகுது. இப்போ ஒரு மேரேஜ் ஹாலில் தான் கட்டுறாங்க. இந்த மாதிரி காட்டினா நம்ம டேக்குக்கு மேரேஜ் தான். அந்த மாதிரி மேரேஜ் ஹாலில் பேரண்ட்ஸோட ஹோல் பர்மிஷனோட மேரேஜ் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி மேரேஜ் நடந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஃபிலிக்ஸ் தான் ஜங்கு கிட்ட வந்துட்டு, என்ன லிட்டில் ப்ரோ, லைஃப் ரொம்ப ஹாப்பியாக எடுத்து போகிறப்பளுக்கு மேரேஜெலாம் பண்ணியாச்சு, காலேஜ் ஸ்டடி முடிக்க போறியா இல்லை உங்களே மாதிரி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஹயாங்? உங்களே மாதிரி நானும் ஒரு கோஸ்ட்டை வந்ததாகணும் தான் திங்கிங், பட் டே கூட இருக்கிறது தானே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோங்குக்கு சொல்லவும். உங்களுக்கு எது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜோங்குக்கு இப்படி வர சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு, சரி லிட்டில் ப்ரோ, உன் ஹஸ்பண்ட் கூட இரு, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் உன்னை மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் அந்த பிளேஸ்லேருந்து டக்குன்னு மறைவார். இந்த மாதிரி மறைஞ்சேன். ஜோங்கு கம்ப்ளீட் திரும்பினா இதை நோட் பண்ணிவிட்டு, என்னடா நீயும் என் பிரதரும் என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க? நீ ஒரு கோஸ்ட் ஹண்டர் பவர் இருக்கமென்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன மூவ் ஆன் பண்ணிவிட்டு வேறு எதாவது ஒர்க் பண்ணலான்னு நினைக்கிறியேன் ஹயாங் மாதிரி அப்படிங்கிற மாதிரி கோபம் நம்மகிட்டே பேசவும். வந்து நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி, என்ன டயாங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க? இந்த வேர்ல்டு எண்ட் ஆகிற வரைக்கும் நான் உன் கூட மட்டும்தான் இருப்பேன், ஏன்னா எனக்கு நீ மட்டும்தான் எப்போட்டுமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேவோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறது இந்த மாதிரி கிஸ் பண்ணா, அதான் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே ப்ராடஸ்டெல்லாம் தூக்கினபடி, ஆமாம் ரொமான்ஸ் பண்ணி டைட்டை என்ஜாய் பண்ணுறதை விட்டுப்பட்டு இந்த பால்கனியில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான். அந்த பிளேஸில் ஒரு கோஸ்ட்டை வேற நம்ம ஜேகே கண்ட்ரோல் பண்ணி கட்டி வச்சுருக்காரு, பவர் கட்டு போட்டு. இந்த மாதிரி கட்டி வச்சுருக்க மூமெண்ட்டை அப்படி பிராடஸ்டெல்லே தூக்கிட்டு போகிறட்டே நோட் பண்ணபடியே பேக் சைடாக திரும்பி, எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு, அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேனுங்கிற மாதிரி அந்த பவர் கட்டு போட்டு வச்சுருக்காருல கோஸ்ட்டு, அந்த பவர் கட்டோட ஹெவி பவரால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கோஸ்ட்டு மொத்தமாக அழிஞ்சு காற்றோட காற்றா காணாமல் போகுது. இதை பார்த்து நம்ம ஜேகே சிரிச்சா, வர நீ ஹயாங் மாதிரி ஏதோ எனக்கு தெரியாத ஒர்க்லாம் பண்ணுற மாதிரி தெரியுது, நீ என்ன பண்ணுறனுங்கிறத கண்டுபிடிச்ச அப்புறம் இருக்குடா. ஐயோ ஹஸ்பண்ட், ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுற? எப்போதுமே உனக்கு தெரியாமல் எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டேங்கிற மாதிரி டேவோட சீக்ஸில் மாற்றி கிஸ் பண்ணா, வா இவ்வளோ கிஸ் நீ எனக்கு கொடுத்தல, அதை விட பல மடக்கா நான் உனக்கு தரேனுங்கிற மாதிரி அவரோட ரூமுக்கு தூக்கிட்டு போய் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணுற இந்த மூமெண்ட்டோட இந்த எஃப்எஃப்ஐ நான் என் பண்ணுறேன். ஓகேடா, அப்புறம் இந்த எஃப்எஃப்எல்லாம் கேட்டவங்க எந்த மாதிரி இருக்குனுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.